என்னதான் நம்ம பிசியை ப்ராப்பராக வச்சிருந்தாலும் சின்ன சின்ன செட்டிங்ஸ் அண்ட் சின்ன சின்ன நமக்கே தெரியாத பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய டாஸ்க்கு நம்மளோட பிசியை ஸ்லோ ஆக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் நிஜமாவே உங்களோட பிசி ஸ்லோவாக தான் ப்ரோ இருக்கு, என் பிசியோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அதை நான் இங்கே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிப்ஸ் எல்லாமே. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட ரியாஸ் டெக் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கேமிங் லேப்டாப்புக்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு லேப்டாப்பாக இருந்தாலுமே நீங்கள் இதை பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் லிட்டரலி ஃபாஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு அதை நல்லா பெருசாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்பாக்ஸு, மவுஸ் டிரைவரு, இஏ லான்ச்சரு, டிஸ்கார்ட் அப்டேட்டுன்னு எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு தேவையான விஷயங்களான ஆன்டி வைரஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ டிரைவரு, அதுக்கப்புறம் இது கேமோட ஆன்டி சீட்டு இதில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லூஷன் டிபின்றது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்களை மட்டும்தான் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் சிஸ்டம் நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகுறதுனால உங்களோட சிஸ்டம் அதாவது யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ சொல்ல போகிற செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் மட்டும் இல்லை, நார்மல் லேப்டாப்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இந்த பர்சனலைஸ்டு ஆஃபர்ஸு, அட்வர்டைசிங் ஐடி, ரெக்கமெண்டேஷன் ஆஃபர் செட்டிங்ஸு, ஷோ நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் விண்டோஸ் ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கம்மியாயிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்க் அண்ட் பர்சனலைசேஷன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னஸ் அண்ட் ஃபீட்பேக்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட டேட்டாவை தேவையில்லாமல் நம்ம மைக்ரோசாஃப்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் உங்களுக்கே தெரியாமல் மைக்ரோசாஃப்ட் ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே குறைஞ்சி இது உங்கள் சிஸ்டமை 0.1% அட்லீஸ்ட் உங்களுக்கு பெட்டர் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட விண்டோஸ் சர்ச்சில் போயிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட் த அப்பியரன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஃபார் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் விண்டோஸ்லேருந்து வரக்கூடிய தேவையில்லாத அனிமேஷன்ஸ், அதாவது நீங்கள் விண்டோஸை கிளிக் பண்ண இப்படி வருது, டேப் சுவிட்ச் பண்ண இப்படி ஒரு டிசைனாக கீழே மினிமைஸ் ஆகுறது. ஸோ இதை எல்லாத்தையும் கம்மி பண்ணி இது மூலயமாவும் உங்களோட விண்டோஸோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இன்கேஸ் இதை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மட்டித்தனமாயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னை மாதிரி நான் சில விஷயங்களை ஆன் பண்ணி வச்சிருப்பேன். லைக் இந்த ஸ்மூத் எட்ஜஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லி இதை ஆன் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தம்ப்நெயில் இன்ஸ்டெட் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆன் பண்ணி வச்சா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-bit ஃபாண்ட் மாதிரி தெரியும் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா. இன்கேஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் கூட உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கேமிங்க்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அட்வான்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு உங்க சிஸ்டத்தோட அட்வான்ஸான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க உங்களுக்கு உங்க சிஸ்டத்தோட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். இதை உங்களுக்கு மேக்ஸிமம் விண்டோஸ் அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 60 Hz தான் இருக்கும். பட் நீங்க 60 Hz சூஸ் பண்ணாம எப்பவுமே உங்க மானிட்டரோட ஹையஸ்ட் செட்டிங்ஸ் எதுவோ அதுதான் வைக்கணும். இப்போ என்னோட மானிட்டரோட ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 180 Hz. அதனால நான் 180 Hz இங்க நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல கீழே வந்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்க போயிட்டு இங்க ஆப்டிமைஸ்டு
இங்கே போயிட்டு இங்கே உங்களுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் ஃபார் விண்டோஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ இதை நீங்க ஆன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் லேட்டன்சி, அதாவது பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் உடைய லேட்டன்சியை உங்களுக்கு விண்டோஸே வந்து குறைச்சி தரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் நம்மளோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் கிராஃபிக் செட்டிங்ஸ்னு அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஹார்ட்வேர் ஆக்சலரேட்டட் ஜிபியூ ஸ்கேலிங்னு ஒரு விஷயம் இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா ஆன் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் உங்க கிராபிக்ஸ் கார்டை விட உங்க CPU ஹையரா இருக்கு, உங்க கிராபிக்ஸ் கார்டை விட நீங்க யூஸ் பண்ற ப்ராசஸர் வந்து ஒரு ஹையான ப்ராசஸர், இப்போ Ryzen 7 யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு 2GB கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ஆன் பண்ணக்கூடாது. இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இஷ்யூ வரும். இன்கேஸ் உங்க கிராபிக்ஸ் கார்டு வந்து பெரிய கிராபிக்ஸ் கார்டு உங்க CPU கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா இது நீங்க ஆன் பண்றது மூலியமா உங்களுக்கு இன்னுமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்ல கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய கேமிங் செட்டிங்ஸையுமே நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட விண்டோஸ்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா இங்க கேமிங்னே ஒரு டேப் இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேம் பார்னு ஒரு விஷயம் இருக்கும், கேப்சர்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து எக்ஸ்பாக்ஸோட ஃபியூச்சர். நம்ம வந்து டைரக்டா அந்த கேம் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த கேம் மோட நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த கேம் மோட ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் நீங்க கேம் பிளே பண்ணும்போது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இதை வந்து நீங்க ஆன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம அங்க விண்டோஸ் டிஸ்பிளேல அல்டர் பண்ண கிராபிக்ஸ் தான். அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் அந்த பேட்மேனை செலக்ட் பண்ணிட்டு இந்த GPU ப்ரிஃபரன்ஸில் வந்து நான் வந்து விண்டோஸ் டிசைடுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டை செலக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய பர்டிகுலர் கேமை உங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேலரண்ட் இருக்கு. வேலரண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் NVIDIA RTX 3050 தான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த வந்து கேம் வந்து ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா NVIDIA செட்டிங்ஸையும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போறோம். NVIDIA செட்டிங்ஸை நம்ம ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து NVIDIAவோட ஆப் ஓபன் பண்ணணும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா NVIDIA கண்ட்ரோல் பேனல் இருந்தது. பட் இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்து NVIDIA க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு குளோபல் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து DLSS override model presets அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ரெக்கமெண்டட் வந்து சூஸ் பண்ணணும். ஏன் ரெக்கமெண்டட் சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ரெக்கமெண்டட் சூஸ் பண்றதுனால ரீசெண்டா வந்த அப்டேட்டோடைய பெஸ்ட்டை இது வந்து செலக்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இன்கேஸ் நம்ம வேணும்னா கஸ்டம் சூஸ் பண்ணி இந்த சூப்பர் ரெசல்யூஷன்ல வந்து இந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த ப்ரீசெட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து அதை திருப்பி ஏதாவது ஒன்று நோண்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ இந்த ப்ரீசெட்டுக்கும் அந்த ப்ரீசெட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரியும் டிஃப்ரென்ஸா இருக்கிற மாதிரியும் நீங்க மாத்தி உட்காந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் வந்து நீங்க ரெக்கமெண்ட்ல வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த DLSS அதாவது ஃப்ரேம் ஜெனரேஷன் உங்களுக்கு பெட்டரா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பர் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதுல வந்து நீங்க யூஸ் ஆப் செட்டிங்ஸ் டிஃபால்ட்னு கொடுத்துங்க. ஒரு கேமும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க கேமுக்குள்ள போயிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த DLAவோ குவாலிட்டியோ பேலன்ஸோ வந்து நீங்க சூப்பர் ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஜெனரேஷன் மோடுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து எனக்கு கிடையாது, ஏன்னா நான் வந்து RTX 30 சீரிஸ் யூஸ் பண்றதுனால. இன்கேஸ் நீங்க 50 சீரிஸ் யூஸ் பண்றீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெக்கமெண்டே சூஸ் பண்ணிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேடர் கேட்சி. ஸோ இந்த ஷேடர் கேட்சி வந்து நான் வந்து டிஃபால்ட் வச்சிருக்கேன். பட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா டிரைவர் டிஃபால்ட் இருக்குல்ல அதை வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அன்லிமிட்டெட் ஆர் 100 GB வைக்கலாம். ஸோ இந்த 100 GB இந்த அன்லிமிட்டெட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா ஷேடர்ஸ் தான் முக்கியம். அந்த ஷேடர்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா லோட் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இந்த கேம் லோட் ஆகும். இன்கேஸ் நீங்க Forza Horizon அண்ட் Black Myth Wukongலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேடர்ஸ் லோட் ஆகி அதுக்கப்புறம் கேம் லோட் ஆகும். 100 GB அந்த மாதிரி வைக்கும்போது ஷேடர்ஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கேஷ் மெமரியில ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால உங்களோட கேம் வந்து ஃபாஸ்டரா ஓப்பன் ஆயிரும் அண்ட் ஸ்பீடாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் செட்டிங்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து NVIDIA கண்ட்ரோல் பேனல்ல இருந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். அதான் வந்து இந்த லோ லேட்டன்சி மோட். ஸோ இந்த லோ லேட்டன்சி மோட செலக்ட் பண்ணி அல்ட்ரால வச்சிருங்க. ஸோ இந்த லோ லேட்டன்சி மோடு என்ன அப்படின்னா உங்களோட கேமுக்கும் நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கும் எடுக்கக்கூடிய டிலேவை நீங்க கம்மி பண்றது. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு காம்படிட்டிவ் கேம் லைக் வேலரண்ட்
CS:GOலாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா இல்ல மார்வல் ரைவல்ஸ்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா இந்த லோ லேட்டன்சி மோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கொடுக்குற இன்புட் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்டா வந்து உங்களால எனிமீஸை கில் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் வந்து நீங்க இன்கேஸ் நீங்க அந்த மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்றீங்கன்னா அல்ட்ரால வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பவர் மேனேஜ்மெண்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ப்ரிஃபர் மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. அப்பதான் உங்க பிசியோடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களோட கிராபிக்ஸ் கார்டு வந்து ரன் ஆகும். இன்கேஸ் நீங்க வந்து லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து இமிடியேட்டா நீங்க பவர்ல கனெக்ட் பண்ணாதான் இந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பவர்ல கனெக்ட் பண்ணிட்டு இதை மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் உடைய மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வந்து அது ரன் ஆகும். ஸோ இந்த 2 செட்டிங்ஸ் வந்து இங்க மாத்தினா போதும், மற்ற எதுவுமே வந்து நம்ம இங்க பெருசா வந்து மாற்ற தேவையில்லை. ஸோ அவ்வளவுதான் வந்து NVIDIAவோட செட்டிங்ஸ். அண்ட் ஃபைனலா நம்ம ஒரே ஒரு செட்டிங்ஸ் மாத்தணும், அதுதான் வந்து பவர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க சர்ச்ல போயிட்டு பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க போட்டாலே வந்து சூஸ் அ பவர் பிளான் வரும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்க கரெக்டா ஹை பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க லேப்டாப்பா இருந்தாலும் சரி பிசியா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து ஹை பர்ஃபார்மன்ஸை நீங்க செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய ஹார்ட்வேருடைய மேக்ஸிமம் பவரை எடுத்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் உங்களோட பிசியோ லேப்டாப்போ. இன்கேஸ் நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பவர்ல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த இதுவே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சார்ஜ் போட்டு ப்ளே பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பேலன்ஸில் தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டெம்ப் ஃபைல்ஸ் கிளீன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுங்க, சர்வீசஸ் க்ளோஸ் பண்ணுங்க. பட் நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ணாலும் சர்வீசஸ் இருக்கிறது தான், டெம்ப் ஃபைல்ஸ் வர்றது தான். டெம்ப் ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் தான் கிளியர் ஆகுமே தவிர எந்த இடத்துலையும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிராஸ்டிக்காலாம் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணுற ஆப்ஸோடைய டெம்ப் ஃபைல்ஸ் வந்து திருப்பி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். பட் அதை சேர விடாமல் கிளியர் பண்ணுறது உங்கள் ஸ்டோரேஜை வந்து பெட்டராக வச்சுக்கும். டெம்ப் ஃபைல்ஸை கிளியர் பண்ணுறது, ரீசைக்கிள் பின்னை எம்டி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பெனிஃபிட்ஸ். பட் நான் இப்போ சொல்கிற செட்டிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் நீங்கள் செட் பண்ணி வைக்கிறது உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலியமா கண்டிப்பாக உங்களோட பிசியில் வந்து நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சஜஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்புறம் இதெல்லாம் பண்ணதுனால என் பிசி நல்லா இருக்குன்ற மாதிரியான விஷயங்களும் வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்க வர மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருக்கு, பிசி பில்ட் பண்ணணும், இல்ல லேப்டாப் பத்தின டவுட்ஸ் இருக்கு, சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராமை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் உங்க எல்லாரையும் இன்னொரு நல்ல வீடியோல இதே மாதிரி வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வியாசாரா கைஸ். பை பை, see you. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.